வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, மதுரையில குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் பேசுறோம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுவுக்கு அடிமையாகி, அதாவது அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்துக்கு ஆளான மனிதர்களை அதிலிருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்கள திருத்தி அனுப்புறது தான் இந்த ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்தோட முழுமையான நோக்கம். மது மட்டும் அல்லாமல் மற்ற போத வகைகள், கஞ்சா உள்ளிட்ட மற்ற போத வகைகள் அனைத்திற்குமே இங்க நல்ல முறையில சிகிச்சை அளிச்சு, அவங்களுக்கு ஒரு போதை இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி குடுப்பது தான் இந்த மையத்தினுடைய அடிப்படை நோக்கம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமா ஒரு மனிதர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா, நான் குடிகாரனே இல்ல. எல்லாரும் குடிக்கிறாங்க. நானும் குடிக்கிறேன். என்ன மட்டும் ஏன் குடிக்காதீங்கன்னு சொல்றீங்க? அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, தான் செய்றது சரி அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து குடி பழக்கத்துக்கு ஆளாகி, அளவுக்கு அதிகமா காலை, மாலை, இரவு அப்படின்னு ஒரு நேரங்காலம் கூட இல்லாமல் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நபர்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த நபர்களுக்கு அவர் இந்த வீடியோ பார்க்கிறத காட்டிலும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள். அவன் ஒரு மனிதன் இந்த மாரி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிட்டான்னா, அவங்களுடைய அம்மா, அல்ல அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் இப்படி ஆளுக பார்க்கும்போது தான், இந்த வீடியோவுடைய சாராம்சம் புரியும். பயனுள்ளதாவும் இருக்கும். ஏன் இந்த விஷயத்த இப்படி சொல்றேன் அப்படின்னா, குடிக்கிற நபர்கள் வந்து அந்த அளவுக்கு விரும்பி, நான் இந்த குடிய விடணும். இதிலேருந்து நான் வந்து ஏதாவது சிகிச்சை எடுத்து, ஒரு நல்ல மனிதனா மாறணும்னு செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் 95% ஒரு 5% அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு விட அப்படி இருக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து அதனால தான் நம்ம வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாங்கன்னா, ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடிக்கிற நபர் பாதிக்கப்பட்டத காட்டிலும், அவங்க ஃபேமிலில உள்ளவங்க, குறிப்பா பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒரு கணவர கல்யாணம் முடிக்கிறாங்க திருமணத்துக்கு. திருமணம் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த கணவர வந்து அ இவங்களும் நல்லபடியா அவரோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு, அந்த கணவர நல்லபடியா பராமரிச்சு போயிறாங்க. ஆனா, இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அதாவது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம், நம்ம இப்படி இருக்கணும். நம்ம கணவனோட ஒரு 4 இடத்துக்கு நல்லபடியா போகணும். ஒரு கோயிலுக்கு போகணும். ஒரு சுற்றுலாத்தலம் போகணும். ஒரு விசேஷ வீடுகள், அதுகளுக்கு உறவுக்காரங்க ஃபங்ஷனுக்கெல்லாம் ஒரு ஜம்முன்னு, ஒரு நல்லா நீட்டா சிரிச்ச முகத்தோட, அ ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அந்த கணவனோட போய், அந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். இப்படின்ற மாரி சின்ன சின்ன ஆசைகள். தன் கணவர் கையால புது துணி, ஆடைகள் எடுத்து குடுத்தாருன்னா, அத நம்ம உடுத்திக்கிட்டு 4 பேர்ட்ட சொல்லணும். என் வீட்டுக்காரர் எடுத்து குடுத்தாரு. நல்லா இருக்கா? அப்படின்னு. இந்த மாரி ஏகப்பட்ட சின்ன சின்ன ஆசைகள் பெண்களுக்கு நெறைய இருக்கும். ஸோ இந்த ஆசையில பூரா மண்ணள்ளி போடுறது யாருன்னா, குடிகார கணவன் தான். ஒரு வீட்ல குடியார கணவனா மாட்டிட்டாரு அந்த பொண்ணுக்கு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையே பாதி தொலைஞ்ச மாரி தான் அர்த்தம். நீதி வந்து எப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை குட்டி ஆகி, இந்த பிள்ளைங்க வளருது அப்படின்னா, அந்த பிள்ளைகள வளர்க்கணுமே அப்படின்ற நோக்கத்துல, அவங்க குடும்பம் நடத்தி வாழ்ந்தா தான் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வேதனையவும், பல சங்கடங்களையும், பல சொல்ல முடியாத துயரங்களையும் அனுபவிச்சுட்டு தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியா கொண்ட ஒரு குடி பழக்கத்துக்கு ஆளான ஒரு கணவன்ட்ட, நம்ம அதிலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்து, அவரை ஒரு நல்ல மனிதன் ஆக்கலாம். அப்படின்றத இந்த வீடியோல நான் எடுத்து சொல்லிர்றேன். அதாவது இங்க குறைஞ்சபட்சம் 3 மாசம் ட்ரீட்மெண்ட்டு. இந்த 3 மாச ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கால் டாக்டர், சென்ட்ரல் டாக்டர் மருந்து, மாத்திரை, ஊசி இதெல்லாம் போட்டு, அவங்கள ஃபுல்லா ரத்த டெஸ்ட் எடுத்து, அவங்களுக்கு என்ன இந்த மனிதருக்கு வந்து இந்த இரத்தத்துக்கு வந்து என்ன மாத்திரைகள் சேரும்? அப்படின்றதெல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு, அதுக்கு உண்டான மெடிசின்ஸ குடுத்து, இவ்வளோ நாள் குடிச்சுக்கிட்டு இருந்த குடி, அத ஒரு 10 வருஷம் குடிச்சிருக்காருன்னு வச்சுக்குருவோம் உதாரணத்துக்கு. இல்ல ஒரு 5 வருஷமே வச்சுக்குருவோம். அவ்வளோ நாள் குடிச்சுக்கிட்டு இருந்த இந்த குடிப்பழக்கம், இந்த மதுவானது தன் ரத்தத்தில போய் ஜாயிண்ட் ஆயி, அந்த ஆல்கஹால் எல்லாம் இரத்தத்தோட ஒன்றோட ஒண்ணு கலந்து, அந்த இரத்தம் தூண்டி விட்டு, இவர் மேலும் மேலும் குடிக்க சொல்லி,
ஒரு தூண்டுதலுக்கு உண்டாகி விடுறது தான் இந்த ஆல்கஹாலுடைய பவர். இப்ப அது பூரா ஜாயின் ஆனனால இந்த மெடிசின்ஸ் போடுறது மூலமா, யூரின் மூலமா அந்த ஆல்கஹால் பூரா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிரும். அதுக்கே 2 மாசத்துக்கு மேல ஆகும் காலகட்டங்கள். இது போக அவருக்கு வந்து கவுன்சிலிங், தன்னை உணருதல் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் குடுப்போம். இது மத்த கவுன்சிலிங் மாரி இல்லாம, முற்றிலும் மாறுபட்டது. மற்றவங்க அறிவுரை சொல்ற மாரி இல்லாம, இது முற்றிலும் மாறுபட்டது. பொதுவா வந்து ஒரு குடியாரனுக்கு வந்து அறிவுரையோ, தண்டனையோ வேலை செய்யாது. அவர ஏதாவது தண்டிச்சு, அவர ஏதாச்சும் அதட்டி, ஏதாவது அடிபணிய வச்சு, அவர அந்த குடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்துரலாம்னு நெனச்சா, அது நடக்காத காரியம். 1. இன்னொன்னு, அவருக்கு ஏதாவது புத்தி சொல்லி, ஒரு பெரிய அறிஞர்களையோ, பெரிய இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்களையோ, அல்லது ஒரு நியாயமான, நாணயமான ஒரு ஆட்களையோ, இல்ல ஒரு ஞானியோ, இல்ல ஒரு சாமியாரோ, இல்ல ஒரு படிச்ச ஒரு வாத்தியாரு, அவருக்கு யாருக்கு அவரு ரொம்ப மரியாதை குடுப்பாரோ, அந்த மாரி நபர்கள், சொந்தக்காரங்க, தாய் தகப்பன், இதே மாரி உறவுக்காரங்கள்லயே ரொம்ப மதிப்புமிக்க அந்த அவருக்கு ரொம்ப மரியாதையான ஒரு நபர்கள், இவங்கள மாரி ஆளுகள்லாம் கூட்டிட்டு வந்து, அவருக்கு அறிவுரை சொன்னாலும், கண்டிப்பா 100% வேலை செய்யாது. சுருக்கமா சொல்றது என்ன அப்டின்னா, தண்டனையும், அறிவுரையும் ஒரு குடிகாரனை திருத்தாது. அவருக்கு தேவை வந்து மருத்துவம். இது போக வந்து கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி, மற்ற கவுன்சிலிங் மாரி இல்லாம, இந்த மாரி அறிவுரை சொல்ற டைப்லயும் இல்லாம, தன்னை உணர்தல்ன்னு சொல்லி, அவரு பாஷையில அவருக்கு புரியிற மாரி, ஒரு அழகான கவுன்சிலிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு 2 மணி நேரம் அந்த கவுன்சிலிங் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத ரொம்ப உற்று கவனிப்பார். யூரின் கூட போ மாட்டாரு. பாத்ரூம் போறது கூட அவருக்கு மனசு வராது. ஏதோ சொல்றாங்க, ஏதோ கேட்கணும். அப்படின்ற ஒரு மனநிலையில ரொம்ப உற்று கவனிக்கிற அளவுக்கு அந்த கவுன்சிலிங் இருக்கும். இதுதான் மெயின். அப்ப அவங்க 10 வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அதுல ஒரு 2 வார்த்தை அவருக்கு மனசுக்குள்ள போய் பதியும். இப்படியே அவருக்கு 90 நாட்களும் தொடர்ந்து கவுன்சிலிங். ஊசி, மாத்திரை, சாப்பாடு, கவுன்சிலிங். இது தொடர்ந்து ரொட்டீனா போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்ததுக்கப்புறம், அவர் 90 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி வந்து 3 நேரம் சாப்பாடு, கூட யாரும் தங்கணும்னு அவசியம் இல்ல. அவங்கள நாங்களே பார்த்துக்குருவோம். நர்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதே நேரத்தில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியா ஒரு சுகரோ, ஒரு பிரஷரோ, ஏதாவது ஒரு அல்சரோ, ஒரு சின்ன காயங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுனா கூட, அத நாங்களே வந்து கியூர் பண்ணி பார்த்துருவோம். பெரிய லெவல்ல ஒரு மஞ்சக்காமல, ஒரு ஹார்ட் ஆப்பரேஷனு, ஏதோ ஒரு இந்த மாரி பெரிய லெவல்ல பிரச்சனை இருந்ததுன்னா, கண்டிப்பான முறையில இங்க அட்மிஷன் பண்ண மாட்டோம். ஏன் அப்டின்னா, இது வந்து குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு மனிதன வெளிய கொண்டு வரதுக்கு உண்டான மையம் தான் இது. இது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கிடையாது. அதனால இந்த மாரி சின்ன சின்ன மைனரான பிரச்சனைகளுக்கு நாங்க சரி பண்ணி குடுத்துருவோம். மேஜரான பிரச்சனை இருந்தா, அத எங்களால சரி பண்ணி குடுக்க முடியாது. அத நீங்க குணப்படுத்தி தான் என்கிட்ட கொண்டு வரணும். அட்மிஷன் பண்ணணும். மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சைக்கால் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நாங்க நல்லபடியா பார்த்து, அவர ஒரு நல்ல மனிதனாக்குறதுக்கான வேலைகள் எல்லாமே நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்டின்னா, தாய் குலங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமா இருக்கும். குடிகாரர்கள் படக்கூடிய பண்ணக்கூடிய அந்த அழிச்சட்டைகள், அட்டூழியங்கள், அநியாயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாதிக்கப்படுறது மெயினா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பெண்கள் தான். அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் இதுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்க இதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு எவ்வளவோ அவரால கொடுமைகளையோ, பல பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சிருப்போம். இந்த தாய்மார்கள் எவ்வளவோ இன்னல்களையும், துன்பங்களையும் அனுபவிச்சிருந்தோம். பல விஷயங்கள்ல அவருக்கு பொருளுதவி, அது போக வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு உண்டான பணங்கள், நகை நட்டு போட்டு வந்தது. இது எல்லாத்தையும் நீங்க வந்து தாராள மனசோட அவருக்கு பல கட்டமா ஏதோ ஒரு தேவைகளுக்கு, தொழில் பண்றதுக்கோ, வைத்திய செலவுக்கோ, குடும்ப செலவுக்கோ நீங்க குடுத்த உதவி இருந்தாலும் அதெல்லாம் வீணாக்கியிருப்பார். அத நான் மாட்டேன். இல்ல அது நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு நான் மறுக்கிறதுக்கு கிடையாது. வந்து என்ன அப்படின்னா, எவ்வளவோ நீங்க இந்த மாரி செஞ்சிருப்பீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இவங்கள அப்படியே உட்றாதீங்க.
இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற மறுபோதை மறுவாழ்வு மையங்கள நெறைய பேர் சேர்த்து, அவங்கலாம் ரெக்கவரி ஆயி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால பெண்களுக்கு நான் ரெக்வெஸ்ட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, கண்டிப்பான முறையில இந்த ஒரு முயற்சிய லாஸ்ட்டா எடுங்க. அவங்கள எங்க மையத்தில வந்து சேர்த்து விடுங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்து, ஒரு நல்ல மனிதனா, ஒரு நல்ல கணவனா, பழைய கணவரா, அதாவது குடிக்கிறதுக்கு முன்னால அவர் எப்படி இருந்தாரோ, அந்த மாரி ஒரு மனிதனா, ஒரு நல்ல கணவரா, ஒரு நல்ல பிள்ளையா, உங்க வீட்டு பிள்ளையா கொண்டு வந்து நல்லபடியா ஒப்படைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தொடர்ந்து இந்த மையம் வந்து மதுரையில, குலமங்கலத்தில ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம்ன்ற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. நாங்க வந்து வெறும் பொருளாதாரத்தை வந்து முன்னிலைப்படுத்தாமல், ஆக்கப்பூர்வமா வந்து அவர் குணமாகறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த பணிய செய்வதற்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு குடுக்கணும். நெறைய மக்கள் இத வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ந்து நல்லபடியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது போக வந்து இதிலேருந்து மீள முடியுமா? இல்லைனா திருந்தவே மாட்டான். அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். கண்டிப்பா முடியும். அதுக்குண்டான உதாரணங்கள், சாட்சிகள் இத விட உங்க குடும்பத்தில இருக்க அந்த குடிகார நபர விட அதிகமா பாதிக்கப்பட்ட அந்த குடியினால, அதிகமா இழந்த சில நபர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. அதையெல்லாம் நாங்க உதாரணமா, நேரடியாவே உங்களுக்கு சாட்சியா கொண்டு வந்து காமிக்கிறதுக்கும் தயாரா இருக்கோம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் இது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள வந்து திருப்திக்கு வரமாட்டாங்களே! நான் எப்படி கூட்டிட்டு வர்றது? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, தாராளமா கவலைப்படாதீங்க. குடிக்கிற நபருடைய சம்மதம் தேவையில்லை. அவங்க குடும்பத்தார் சம்மதம் இருந்தாலே போதும். எந்த ஊர்ல இருந்தாலும், நாங்க கார்ல வந்து அவர கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கோம். அதுக்கப்புறம் 2, 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம், அவரு சம்மதிச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து எங்க கிளாஸஸ்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் வந்து மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. தொடர்ந்து 90 நாளைக்கு அப்புறம், ஒரு நல்ல மனிதரா நாங்க மாத்தி குடுக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இந்த இடம் வந்து மதுரையில, குலமங்கலத்தில ஜோதி டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற பேர்ல தான் இருக்கு. தொடர்ந்து ஆதரவு குடுங்க மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கோ, உங்க குடும்பத்தாருக்கோ அல்லது உங்க சுத்து வட்டாரத்தில உள்ளவங்களுக்கோ, உங்க நண்பர்களுக்கோ, உங்க உறவுக்காரங்களுக்கோ, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும். தயவுசெய்து யாராவது ஒரு குடும்பத்தில வந்து குடிகாரர்கள் இருந்தாங்க அப்டின்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும். தேங்க் யூ மக்களே.